Good morning, everyone. I will write the answers for the homework problem. For the first question, omega is equal to 8a by m under root 8a by m. For second question, it is 2a by m. For third one, alpha divided by under root m by b. And fourth one, 2v naught alpha square divided by m. Please verify your answers. Yesterday, we have learned some basics about oscillation. In today's class, we are going to learn about waves. Do you have any problem with this answer? Everybody are able to got this answer? எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்ததா? இதுல எந்த பிரச்சனை இருக்கா? சார் 6 ஒன்றுக்கு தான் சார் 0 வந்தது சார் பாயிண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் First problem. ஓகே, ஸ்டேஷனரி பாயிண்ட் 0 கரெக்ட் தான். அப்போ டபுள் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அதுல 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வந்தது? ஓகே சார், நான் அது பண்ணல சார். ஓகே, அது பண்ணீங்கன்னா இதுதான் வரும். அது கரெக்ட் தான். ஸ்டேஷனரி பாயிண்ட் 0ங்கிறது கரெக்ட். பட் செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அந்த 0 அதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஓகே சார். ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு m ஒமேகா ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா இதுதான் வரும். Just look at the video. இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் பால்ஸ் அண்ட் இது ஒரு ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வேவ் போகும்போது அந்த பால்லாம் எப்படி ஆசிலேட் ஆகுதுன்னு பாருங்க.
Look at now. So waves எப்படி போகுது and particles எப்படி vibrate ஆகுதுன்னு பாருங்க. Let's consider this is x-axis. And vertical one is y-axis. So wave போற direction வந்து positive x-axis and particles vibrate ஆகுறது along y-axisல vibrate ஆகுது. So wave போற directionக்கு perpendicular vibrate ஆகுது. அதுதான் transverse wave ன்னு சொல்லுவோம். And okay, இப்போ observe பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பீக் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. பீக் தான் கிரஸ்ட்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. Once again, I will explain that. இப்போ இது மேல இருக்கா, இது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுதா. ஸோ இதைத்தான் நம்ம வேவ்னு சொல்றோம். அண்ட் இந்த வேவ் எப்படி ப்ரோபகேட் ஆகுது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகுது. அண்ட் இந்த வேவ் போகும்போது பார்ட்டிகல்ஸ் ஒய் டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுது, அதாவது ஆசிலேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பார்ட்டிகல் மட்டும், இங்க இருக்கிற பார்ட்டிகலை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். நேற்று பார்த்தோம்ல அந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரேயர், இந்த சேம் மோஷன் தான் இந்த பார்ட்டிகல் எக்ஸிபிட் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்க பார்ட்டிகல், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஒரு ஸ்ப்ரிங் அந்த ஸ்ப்ரேயோட கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் எப்படி மூவ் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகும். அது ஒவ்வொரு பார்ட்டிகலும் அதே மாதிரி தான் மூவ் ஆகும். இங்க இருக்கிற ரெட் கலர் பால்ஸ் எல்லாமே பார்ட்டிகல்ஸ், அது எல்லாமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் எக்ஸிபிட் பண்ணும். இப்போ இதைத்தான் ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷனா எழுத போறோம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். Take this as y-axis and இது x-axis. அந்த வேவ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் போச்சு. ரைட், இப்போ இதை தான் நான் ஒரு ஈக்குவேஷன் வச்சு டிஸ்கிரைப் பண்ணேன். இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். Once again, look at the video. In the first particle பார்க்கும்போது it executes simple harmonic motion. ஒரு ஆப்ஜெக்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? சின்ஸ் நான் அந்த வெர்டிகல் ஆக்சிஸ் ஒய்ன்னு எடுத்துக்கேன், அப்போ அந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுறது ஒய் ஆக்சிஸ்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகலுக்கு எப்படி எழுதுவோம்? ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதுவோம்.
for first particle it will be a sin omega t. Okay, இப்போ once again look at this. இந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமேட்டு தான் வேவ் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, மற்ற பார்ட்டிகல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நான் ஜென்ரலா எல்லா பார்ட்டிகளுக்கும் சேர்த்து ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அதை எப்படி எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வச்சுப்போம், இங்க செகண்ட் பார்ட்டிகல் இருக்கு, இங்க தேர்ட் பார்ட்டிகல் இருக்கும், இது ஃபோர்த் பார்ட்டிகல். இப்போ இந்த பார்ட்டிகல் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது வேவ் இங்கேருந்து கிளம்பும். இந்த வேவ் இங்கேருந்து இந்த செகண்ட் பார்ட்டிகல் போறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும், இங்கேருந்து இங்க போறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிகலுக்கு போறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும், ஃபோர்த்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். வேவ் போறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கிறது இந்த பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வேற எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க வந்து ஒரு 4 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், இங்க ஒரு மைக் மாதிரி சம்திங் இல்ல ஸ்பீக்கர் மாதிரி சம்திங் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 2 3 இந்த மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட்ல 1, அடுத்த செகண்ட்ல 2 3 இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து சம் 600 மீட்டர்ஸ்னு வச்சுப்போம். இது 600. ஓகே, அப்போ இது பார்த்தோம்னா 1200 மீட்டர்ஸ். இங்க பார்த்தோம்னா இது 1800 மீட்டர்ஸ். இப்போ இவங்க வந்து பக்கத்திலே இருக்காங்க, இந்த ஸ்பீக்கர் பக்கத்திலே இருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது, இவங்களுக்கு உடனே கேட்கும். யூனோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், 332 மீட்டர் per செகண்ட். நம்ம ரஃபா 300 மீட்டர் per செகண்ட் வச்சுப்போம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 300 மீட்டர் per செகண்ட் வச்சுப்போம். ஸோ இங்கே 1 or 2 மீட்டர்ஸ் கேப்ல இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 1ன்னு சொன்ன உடனே கேட்கும். பட் இந்த செகண்ட் பர்சனுக்கு அவங்க இங்க 1ன்னு சொன்னா அது எப்போ கேட்கும்? இவங்களுக்கு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் கேட்கும், ரைட்? இவங்களுக்கு 4 செகண்ட், தேர்ட் பர்சனுக்கு 4 செகண்ட் கழிச்சு தான் இங்க 1ன்னு சொன்னதே கேட்கும். இதே ஃபோர்த் பர்சன் கன்சிடர் பண்ணும்போது 6 செகண்ட் கழிச்சு தான் இங்க 1ன்னு சொன்னாங்கன்னா 6 செகண்ட் கழிச்சு தான் இங்க அவங்களுக்கு 1ங்கிறதே கேட்கும். ஏன்னா சவுண்ட் வந்து டிராவல் ஆகும், டிராவல் ஆகுறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்க்கும்போது ஜென்ரலா எழுதணும்னா இவங்களுக்கு வந்து t செகண்ட் கேக்குதுன்னா இவங்களுக்கு எத்தனாவது செகண்ட் கேட்கும்? t-2 செகண்ட் கேட்கும். அண்ட் இவங்களுக்கு t-4 செகண்ட் கேட்கும். இவங்களுக்கு t-6 செகண்ட் கேட்கும், ரைட்? இப்போ இதை தான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்ப்போம். ஜென்ரலா இது வந்து நான் சவுண்ட் வச்சு சொன்னேன் அண்ட் டிஸ்டன்ஸும் இங்கே கொடுத்துட்டேன், அதுல இருந்து ஈஸியா சொல்லிட்டோம். இப்போ ஜென்ரலா எப்படி சொல்லலாம்? You know what is mean by velocity? Velocity is nothing but displacement by time. Say for x by t nil, b equal to x by t and t equal to x by b. So இந்த மைனஸ் பண்ணிட்டுல இங்கெல்லாம் 2 4 6ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இவங்க இந்த சோர்ஸ்ல இருந்து, இந்த சவுண்ட் வர சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களோ அதுக்கு தகுந்தா போலதான் இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வந்திருக்கு, 2 4 6 எல்லாம். ஸோ அப்போ ஜென்ரலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த y ஈக்குவல் டு a sin omega tங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மோஷனை மட்டும் டினோட் பண்றதுக்காக. இன் ஜென்ரல் இதை எப்படி எழுதலாம்? ஃபார் எல்லா பார்ட்டிகளுக்கும் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, y ஈக்குவல் டு a sin omega t minus x by b ன்னு எழுதலாம். a sin omega t minus x by v. இந்த x by v ஏன் போட்டிருக்கேன்னா இங்க சொன்ன எக்ஸாம்பிள், ஏன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு அதுக்கு அந்த வேவ் வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வேவ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறத டிபெண்ட் பண்ணுது அண்ட் வேவோட வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இங்க
நான் எக்ஸ் பை வின்னு போட்டிருக்கேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த எக்ஸ் பை வி ஏன் போட்டோங்கிறதுல எனி டவுட்? சார் சார் கொஞ்சம் மேல வாங்க சார், ஒரு டவுட். சார் அதுல t-2 t-4னு போட்டிருக்கீங்கல்ல சார். சார் அது எப்படி சார் மைனஸ் வரும்? நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பர்சனை விட செகண்ட் பர்சனுக்கு டைம் வந்து டிலே ஆகும்னு சொன்னீங்கல்ல சார். அப்போ t பிளஸ் தானே சார் வரும் அந்த இடத்துல? ஓகே சொல்றேன். அதுதான் நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா இப்போ இந்த ஸ்பீக்கர்ல இருந்து 1 2 3 4ன்னு ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இவங்களுக்கு 1ன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 1ன்னு கேட்டுரும், ரைட்டா? இப்போ வந்து 5ன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஸ்பீக்கர்ல 5ன்னு சவுண்ட் வருது. அப்போ இந்த 5ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு உடனே கேட்டுரும். செகண்ட் பர்சன் அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன கேட்பாங்கன்னா 3ங்கிறது தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த சவுண்ட் இங்கேருந்து இங்க டிராவல் ஆகி போறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் தானே கேட்க முடியும். அந்த சவுண்ட் வேவ் வந்தா தானே அவங்க கேட்டுட்டு அதை சென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சவுண்ட் வேவ் இங்கேருந்து இங்க போறதுக்கு சம் டைம் ஆகும்ல. அதனால இங்க டீங்கிறது ஆக்சுவலா டைம் கிடையாது, அந்த வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே, இது திரும்ப சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த சவுண்ட் வந்து எப்படி வருதுன்னா 1 2 3 4 இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு வேல்யூ மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ஒரு 4 பீப்புள் நிக்கிறாங்க வித் சம் செப்பரேஷன். ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த ஸ்பீக்கர் பக்கத்துலேயே நிக்கிறாங்க. செகண்ட் பர்சன் வந்து இங்க இருந்து 6 மீட்டர்ஸ் தள்ளி நிக்கிறாங்க. தேர்ட் பர்சன் 1200 மீட்டர்ஸ் தள்ளி நிக்கிறாங்க. ஃபோர்த் பர்சன் 1800 மீட்டர்ஸ் தள்ளி நிக்கிறாங்க. இப்போ பார்ப்போம். இங்க 1ன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா இது இவங்களுக்கு உடனே கேட்கும். 1ங்கிற அந்த சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு உடனே கேட்கும். பட் செகண்ட் பர்சனுக்கு அது எப்போ கேட்கும்? ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்கும், கரெக்டா? ஏன்னா இந்த சவுண்ட் வேவ் இங்கேருந்து இங்க போறதுக்கு 2 செகண்ட் ஆகும். இதோட வெலாசிட்டி எவ்வளோ? 300 மீட்டர் per செகண்ட். இதுக்கு என்ன மீனிங்? ஒரு செகண்ட்ல 300 மீட்டர் போகும்னு அர்த்தம். அப்போ இவங்க 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா அது வந்து அங்க போறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும், ரைட்? அண்ட் இந்த தேர்ட் பர்சன் பார்க்கும்போது 1200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்போ இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் இங்க இந்த தேர்ட் பர்சனுக்கு போறதுக்கு 4 செகண்ட்ஸ் ஆகும். சிமிலர்லி ஃபோர்த் பர்சன் பார்க்கும்போது 1800 மீட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வேவ் வந்து இவங்க இந்த ஃபோர்த் பர்சனை ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னா 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். 1800 மீட்டர்ஸ் இருக்கிறதுனால 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா velocity equal to distance by time or displacement by time and time equal to displacement by velocity. ஸோ இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அண்ட் சவுண்டோட வெலாசிட்டி எவ்வளோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இவங்களுக்கு கேட்குற நேரம் டிலே ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வேல்யூ எப்போ கேட்குங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 10ங்கிற சவுண்ட் வருதுன்னு வச்சுப்போம். 10ங்கிற கவுண்ட் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு அது 10ன்னு தான் கேட்கும். ஆனா அந்த பர்டிகுலர் டைம்ல செகண்ட் பர்சனுக்கு என்னன்னு காதுல விழும்? 8ன்னு தான் காதுல விழும். இந்த ஐடியா முக்கியம். சப்போஸ் இங்க உங்களுக்கு 10ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 10ங்கிற சவுண்ட் ஸ்பீக்கர்ல இருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் 10ன்னு சொல்லி தான் லிசன் பண்ணுவாங்க. பட் செகண்ட் பர்சன் வந்து அதை 8ன்னு சொல்லி லிசன் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் பர்சன் 6ன்னு சொல்லி அதை லிசன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் பர்சன் வந்து 4ன்னு லிசன் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல சப்போஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொல்றோம்னா என்ன சவுண்ட் கேட்குதோ அதை அப்படியே உடனே எழுதுங்கன்னா இவங்க அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இப்போ 1ங்கிறவங்க வந்து 10ன்னு எழுதுனாங்கன்னா செகண்ட் பர்சன் வந்து 8ன்னு எழுதுவாங்க. தேர்ட் பர்சன் 6ன்னு எழுதுவாங்க. அண்ட் ஃபோர்த் பர்சன் வந்து 4ன்னு எழுதுவாங்க. இது புரிஞ்சுதா இப்போ சொன்னது? இதுல இப்போ எதுவும் டவுட் இருக்கா? எனிபடி?
ஓகே, இப்போ அந்த கவுண்டை விட்டுட்டு டைம்க்கு வாங்க. அந்த 1 2 3ன்னு சொன்னதை விட்டுட்டு இப்போ டைம்க்கு வருவோம். இப்போ இவங்களுக்கு டைம் டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட டைம் பீரியட் போடும்போது அதை t-2ன்னு போடுவோம். t+2 கிடையாது, t-2. அதுக்கு ஏன் இவ்வளோனா நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இவங்க வந்து 10ன்னு சொல்லும் போது என்னன்னு எழுதுனாங்க, இவங்க வந்து 8ன்னு எழுதுனாங்க, 6ன்னு எழுதுனாங்க, 4ன்னு எழுதுனாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தானே இருக்கு. அதனால தான் இந்த t-2, t-4, t-6 போட்டிருக்கேன். அண்ட் இந்த 2 4 6 இதை மைனஸ் பண்ண குவான்டிட்டி எல்லாம் ஜென்ரலா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த x/v அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அவங்க அந்த பர்சன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, சோர்ஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கிறத டிபெண்ட் பண்ணுது. Now consider, இப்போ இந்த பர்சனுக்கு பதிலாக பார்ட்டிகல்ஸ் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் a sin ஒமேகா டின்னு போடுறேன். இந்த வேவ் வந்து கொஞ்சம் தூரம் போனாதான் செகண்ட் பார்ட்டிகல் சென்ஸ் பண்ணும், ரைட்டா? அப்ப செகண்ட் பார்ட்டிகலுக்கு நான் போடும்போது என்ன எழுதணும், சம் டிஃபரன்ஸ் இருக்கணும். அதே டைம் நான் போட முடியாது. எல்லா பார்ட்டிகளுக்கும் a sin ஒமேகா டி a sin ஒமேகா டின்னு போட முடியாது. அந்த டைம்ல சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா வேவ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பார்ட்டிகல் சென்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அது வைப்ரேட்டே ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக ஸ்மால் கரெக்ஷன் பண்ணும். அந்த கரெக்ஷன் தான் t-xv, where this x is nothing but the distance of the particle from the source. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ல இருந்து அந்த மற்ற பார்ட்டிகல்லாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறது தான் இந்த x. ஓகே, இப்போ இந்த ஒமேகா உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். a sin ஒமேகா டி மைனஸ் ஒமேகா x/v அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு வேவ் வந்து ஒரு மீடியத்துல போயிட்டு இருக்கு, ரைட்டா? இந்த வேவோட வெலாசிட்டி, இதுல வேவ்ங்கிறது நான் என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் நான் அப்சர்வ், இந்த இங்க அந்த மேல இருக்கிற பீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு போகும் பாருங்க. எஸ், இப்படி மூவ் ஆயிட்டு போற ஸ்பீடு தான் வேவோட வெலாசிட்டின்னு சொல்லுவோம். Velocity of the wave v is equal to wavelength into frequency. Which is equal to lambda into f. And இதே நான் எப்படி மாத்தி எழுதலாம்னா 2 pi f into 1 by 2 pi by lambda எழுதலாம். எல்லாம் சேம் தான். 2 pi f into 1 by 2 pi by lambda. இந்த 2 pi cancel ஆயிடும் and we will get the same. And this is equal to the 2 pi f ங்கிறது nothing but angular frequency omega, and in the 2 pi by lambda ங்கிறது angular wave number k. இதுக்கு அப்புறமேட்டு k னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆசிலேஷன் டீல் பண்ற வரையிலும் தான் k னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். வேவ்ஸ் வந்துட்டோம்னா k னா angular wave number. Omega is nothing but angular frequency and k angular wave number. இந்த வேவ் நம்பருங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு மீட்டர்ல எத்தனை வேவ் இருக்குங்கிறது. What do I mean? இப்போ இதான் 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இது 1 complete
வேவ் லென்த்னு சொல்லலாம். another one இதுவரையிலும் ஒரு வேவ் செட் ஆயிடுச்சு. அண்ட் அப் டு திஸ் ஒன் செகண்ட், இதுவரையிலும் தேர்ட், இதுவரையிலும் ஃபோர்த். இப்போ இந்த டோட்டல் லென்த் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கோ. இதுல எத்தனை அந்த வேவ் லென்த் இருக்கு 1 மீட்டர்ல? 4 இருக்கு. therefore wave number one divided by 4 ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல 4 கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் இருக்கு, ஆர் 4 வேவ் லென்த் இருக்கு இந்த 1 மீட்டர்ல. இதே ஆங்குலர் வேவ் நம்பர் சொல்லும்போது இந்த வேவ் நம்பரை 2π யோட மல்டிப்ளை பண்ணிப்போம். இந்த கேஸ்ல இது 2π/4. So remember, velocity of a wave is nothing but wavelength into frequency, lambda into f ன்னு எழுதலாம். இதே நான் வந்து in terms of angular frequency and angular wavelength யூஸ் பண்ணி 2πf into 1 divided by 2π by lambda ன்னு எழுதலாம். இந்த 2πfங்கிறது angular frequency and 2π by lambdaங்கிறது angular wave number k. So hereafter k னா அது spring constant கிடையாது, angular wave number. Now I can rewrite this as follows. Velocity is equal to omega by k, right? இங்க என்ன இருக்கு? omega by v ன்னு இருக்கு. Remember, velocity equal to omega by k and k equal to omega by v. So இந்த omega by v நான் k எழுதலாம். This is nothing but the plane wave equation. இதுதான் ஒரு wave equation சொல்லுவோம். x equal to a sin omega t or y equal to a sin omega tங்கிறது ஒரு பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா அதை டினோட் பண்ற ஒரு ஈக்குவேஷன். இப்போ y equal to a sin of omega t minus kxங்கிறது ஒரு மீடியத்துல ஒரு வேவ் போச்சுன்னா அந்த வேவை டினோட் பண்ற ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, at a particular time and at a particular distance அந்த வேவோட பீக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். See, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம் and look at the picture. இந்த வீடியோ பாருங்க. இப்போ இதுல ஒவ்வொரு பார்ட்டிகளும் எப்ப வைப்ரேட் ஆகும், எப்ப வந்து மேல போகும், எப்ப கீழே வருங்கிறது அந்த ஈக்குவேஷனை போட்டு நான் சப்ஸ்டிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதை என்ன பண்ணும், கரெக்டான டைம் பீரியட் போடணும், எந்த டைம்னு போடணும், அண்ட் அந்த பார்ட்டிகல் வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு போடணும். இதை ரெண்டையும் நாங்க போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு பார்ட்டிகளோட வைப்ரேஷனும் கரெக்டா கிடைக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளும் அட் அ பர்டிகுலர் டைம்ல எந்த பொசிஷன்ல இருக்கும், எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும் using this equation a sin omega t minus kx. Two things you have to note. One in the correction term t minus x by v. இந்த x by v ஏன் போட்டிருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க. இது எதனாலனா வேவ் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட்டிகல் சென்ஸ் பண்ணி ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வேவ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் நம்ம இங்க சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலா எழுதுறதுக்காக இதெல்லாம் ஏன் பண்ணோம்னா, ஜென்ரலா எந்த பார்ட்டிகல் கேட்டாலும் நான் சொல்லணும், அதுக்காக தான். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டிகல் சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும்.
and this is simple word. Velocity of wave is nothing but wavelength into frequency, and இது in terms of angular frequency and angular wave number யூஸ் பண்ணி omega by k ன்னு எழுதலாம். Now y equal to a sin omega t minus kx. இதில் ஒவ்வொரு டேர்முக்கு என்ன மீனிங்? இது ஆம்ப்ளிடியூட் தனியாக இருக்குதான். Amplitude of the wave omega angular frequency of the wave which is equal to 2 pi f which is equal to 2 pi by t. f ங்கிறது frequency. And k angular wave number two pi by lambda. Wave velocity v is equal to lambda into f which is equal to omega by k. ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா எனக்கு அந்த y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் போதும். இங்கே கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு பார்ட்டிகலும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிபிட் பண்ணும். அப்போ நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிற பார்ட்டிகல் எப்போ மேலே போகும் எப்போ கீழே வரும்னு பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் வேணும். இந்த எக்ஸுங்கிறது என்னன்னா அந்த சோர்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து வேவ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த எக்ஸ்ங்கிறது. Now find the answer for this one.
speed of the wave or velocity of the wave. Look at what is omega and what is k. இந்த பிளஸ் மைனஸ்லாம் பிரச்சனை இல்லை, அது எதை இண்டிகேட் பண்ணணும்னா வேவ் போகிற டைரக்ஷன் தான். அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒமேகானா என்ன, கேனா என்னன்னு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர் யூ ஆர் கெட்டிங்? Look at carefully what is omega and what is k. இது அந்த ஜெனரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? y equal to a sin something kx minus omega t or omega t minus kx. இது வந்து பிரச்சனை இல்லை, இது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். kx minus omega t எழுதிக்கலாம், இல்லை omega t minus kx எழுதிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இங்க எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறது k, இங்க எங்க இருக்கு x, இது. அப்போ இதுக்கு இதோட கோஎஃபிஷியன்ட் தான் k. ஸோ வாட் இஸ் k? 0.55 அண்ட் டீக்கு பக்கத்துல இருக்குது ஒமேகா. இது இங்க மைனஸ்ல இருக்கேன்னு கேட்காதீங்க. இந்த மைனஸ் ஆர் பிளஸ் எதை இண்டிகேட் பண்ணணும்னா வேவ் போற டைரக்ஷனை இண்டிகேட் பண்றோம். அது நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோம். ஒமேகா ஈக்குவல் டு 4 and velocity equal to omega by k, which is equal to 4 pi by 0.5, and you will get 8 meter per second. Now write one more thing. If we have y equal to a sin omega t plus kx, in the ஆர்குமெண்ட் பாருங்க, இந்த ஆர்குமெண்ட்ல ரெண்டுமே பிளஸ்ன்னு இருக்குன்னா, ரெண்டுமே சேம் சைன்ல இருந்துச்சுன்னா அண்ட் ஒன் மோர் திங், இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, y equal to a sin omega t minus kx or plus kx ன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல இந்த எக்ஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா வேவ் போற டைரக்ஷனை டினோட் பண்ணும்.
இந்த எக்ஸ்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல எந்த ஆக்சிஸ்ல வேவ் மூவ் ஆகுங்கிறத டினோட் பண்ணும். அண்ட் இந்த ஒய்ங்கிறது பார்ட்டிகளோட மூவ்மெண்ட், பார்ட்டிகல் எப்படி வைப்ரேட் ஆகுங்கிறத டினோட் பண்றது. ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்ல ரெண்டுமே சேம் சைன் இருக்குன்னு வச்சுப்போம். பிளஸ் பிளஸ் இருக்கு இல்லை மைனஸ் மைனஸ் இருக்கு. சேம் சைன் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகும். அண்ட் ஆப்போசிட் சைன் ஆர் டிஃபரண்ட் சைன். இப்போ y ஈக்குவல் டு a சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இப்போ இந்த வேவ் எந்த டைரக்ஷன்ல போகும்னா ஆப்போசிட் சைன். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைன். அப்போ இட் மூவ்ஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். திஸ் எக்ஸ் டினோட்ஸ் டைரக்ஷன், இல்ல எந்த ஆக்சிஸ்ல வேவ் மூவ் ஆகுதுங்கிறது. அந்த வீடியோல பார்த்தப்போ வேவ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆச்சு, பட் பார்ட்டிகல்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல வைப்ரேட் ஆச்சு. Or wave travels. This x denotes the movement of wave. Wave எந்த டைரக்ஷன்ல போகுங்கிறத டினோட் பண்றது தான் இந்த x. xன்னு கொடுத்திருந்தாங்கன்னா x ஆக்சிஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சப்போஸ் இங்க y இருந்துச்சுன்னா y ஆக்சிஸ் டைரக்ஷன்ல வேவ் மூவ் ஆகுதுன்னு. சார் சார் சொல்லுங்க. இப்போ kx மைனஸ் ஒமேகா டி இருந்ததுன்னா அதுவும் பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் சார். ஆமா, ஆப்போசிட் சைன் இருந்தாலே அது பாசிட்டிவ் டைரக்ஷன். சேம் சைன் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டைரக்ஷன். இது ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸா இல்லை கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டியாங்கிறது பிரச்சனை இல்லை. சரி. ஏன்னா இங்கே and one more thing, நம்ம wave velocity தான் find out பண்ணோம். Wave velocity is nothing but frequency into wavelength or omega by k இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ particle velocity. Remember y equal to a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ இதுல எக்ஸ்ங்கிறது என்னது? இந்த எக்ஸ் வந்து வேவ் போற டைரக்ஷனை டினோட் பண்றது. அந்த ஒய்ங்கிறது பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிற டைரக்ஷனை டினோட் பண்றது. இப்போ எனக்கு பார்ட்டிகல் வெலாசிட்டி வேணும். y is nothing but displacement of the particle. பார்ட்டிகல் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகுங்கிறத சொல்றது தான் இந்த y. இப்போ பார்ட்டிகளோட வெலாசிட்டி வேணும். பார்ட்டிகல் வெலாசிட்டி இங்க பார்ட்டிகல் dy by dt. particle velocity is nothing but dy by dt. இந்த yங்கிறது பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டினோட் பண்றது. இதை டைமால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு பார்ட்டிகளோட வெலாசிட்டி வரும். ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். you will get a omega cos omega t minus kx. And this a omega is nothing but maximum particle velocity.
This a omega is maximum particle velocity. How to find wave velocity? Omega by k. How to find particle velocity? dy by dt. And here it is a omega cos omega t minus kx. The amplitude part the maximum velocity இருக்கும். Now try this one. Same sign on the negative direction, opposite sign on the positive direction. So இத பாருங்க, same sign opposite sign பாருங்க, எந்த direction decide பண்ணுங்க. Then one more data கேட்டிருக்காங்க, frequency எவ்வளவு, wavelength எவ்வளவு. Same sign, negative direction. Opposite sign, positive direction. And omega equal to 2 pi f, where f is the frequency. And k equal to 2 pi by lambda, where lambda is the wavelength. இந்த ஜெனரல் ஃபார்மோட ஜஸ்ட் கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிட்டு k and omega ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். k and omega ல இருந்து f and lambda ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Simple one. இந்த சைன் வச்சே நம்ம ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். Look at the sign, opposite sign இருக்கு. Opposite sign பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் போகும். இங்க எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால வேவ் கண்டிப்பா எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் போகும். அண்ட் இதுல ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகும். அப்போ ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன் கிடையாது, கண்டிப்பா தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்க முடியும். அண்ட் இது kx, k இன்டூ எக்ஸ். அப்போ கேவோட வேல்யூ பார்த்தோம்னா 10 பை. அதுல இருந்து லாம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா you will get 0.2 மீட்டர். ஓகே, அப்போ ரெண்டுத்துலயுமே லாம்டா 0.2 மீட்டர் தான் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். kx மைனஸ் ஒமேகா டி. இதுல ஒமேகா பார்த்தோம்னா டீக்கு முன்னாடி இருக்கிறது 2 பை. ஒமேகா ஈக்குவல் டு 2 பை. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது f ஈக்குவல் டு 1 கிடைக்கும். 1 ஹெர்ட்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். Do it carefully. இதுல எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, அது கரஸ்பாண்டிங்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. Wave traveling in positive x direction. ஒவ்வொரு வேர்டும் முக்கியம்.
பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ்னா ஆப்போசிட் சைனா இருக்கணும், சேம் சைனா நெகட்டிவ் டைரக்ஷன், ஆப்போசிட் சைனா இருந்தால் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது. அண்ட் இதுல இந்த 1 மீட்டருங்கிறது என்னன்னா ஆம்பிளிடியூட். ரிமைனிங் எல்லாத்துலயுமே ஆம்பிளிடியூட் ஒன்று தான், ஸோ அது பிரச்சனை இல்லை. வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதுல இருந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் வேவ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்து பை. So you will get k equal to 1 and omega equal to 2. இப்போ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். y equal to a sin kx minus omega t which is equal to a ங்கிறது 1, the maximum displacement 1 meter சொல்லிருக்காங்க. So which is nothing but amplitude 1 sin k, k ங்கிறது 1 தான், x minus 2t வரும். Fourth option is the correct one. Y equal to 3 sin pi by 2 into dt minus x. இதான் கொடுத்திருக்க ஈக்குவேஷன். The ratio of maximum particle velocity to the wave velocity. You know how to find particle velocity. You know how to find wave velocity. Maximum particle velocity முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம், a ஒமேகா. இந்த பை பை 2 இங்க வச்சிருக்க கூடாது, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும். ஜெனரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க. Remember the general form.
Make it fast. For this, option B is correct. இதுல மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி ஏ ஒமேகா. இந்த பை பை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கணும். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஒமேகா என்ன வரும்? 25 பைன்னு வரும். ஸோ 3 into 25 pi. And wave velocity omega by k இது 15 வரும். இதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3/2 பைன் வரும். ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி டு வேவ் வெலாசிட்டி. Option 2 is correct. Ratio of maximum particle velocity to wave velocity. So particle velocity divided by wave velocity போடுவோம். Particle velocity 75 pi, wave velocity 50. சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/2 பை வரும். இங்க இருக்கிற π/2 நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கணும். சப்போஸ் இதை மல்டிப்ளை பண்ணலனா, உள்ள இருக்க டேர்மோட மல்டிப்ளை பண்ணலனா ஆன்சர் தப்பா தான் வரும். Wave equation is given. For what value of wavelength is the wave velocity is equal to maximum particle velocity. Wave velocity particle velocity எந்த particular wavelength equal இருக்கும்னு கேட்கணும்.
look at wave velocity is equal to maximum particle velocity. You know what is maximum particle velocity? You know what is wave velocity. ரெண்டே ஈக்குவேட் பண்ணிட்டு lambda find out பண்ணணும். Wave velocity equal to omega by k, and it is equal to maximum particle velocity னு சொல்லிருக்காங்க. Maximum particle velocity a by omega. So omega by k equal to a omega. இந்த omega cancel பண்ணலாம். You will get 1 by k equal to a. What is k? 2 pi by lambda. You will get 1 by 2 pi by lambda equal to a. இதுல இருந்து lambda find out பண்ணும். So lambda equal to 2 pi into a. So this is correct answer. Okay, take 5 minutes break. After the break, we will continue. ஓகே சரி ஓகே ஆப்ஷன் இப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா, இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் கிடைச்சிருக்கும். ஐ திங்க் யூ வுட் ஹவ் கெட் 3 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அதில் ஒரு 2 டேர்ம் வந்திருக்கும், அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதில் ஒரு டேர்ம் வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 டேர்ம்ஸாவது வந்திருக்கும். அது என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? சார் a cos omega t plus b sin omega t hello சொல்லுங்க. plus x by 2 omega sin omega t capital x by 2 capital omega x by 2 2 capital omega x by omega கீழே 2 omega ஓகே into sin omega t and the capital omega t sin இங்க x வந்துச்சா இல்ல t வந்துச்சா? t t ஓகே இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னால கிடைச்சது, அண்ட் இந்த தேர்ட் டேர்ம் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல்னால கிடைச்சது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட் ரெசனன்ஸ் ஒமேகா கேபிட்டல் ஒமேகா ஈக்குவல் டு இந்த ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி பிளஸ் பி சைன் ஒமேகா டி பிளஸ் டி பை 2 ஒமேகா சைன் ஒமேகா டி. ஓகே, அண்ட் one more thing, oscillation at large times. இந்த large time என்ன மீனிங்?
டீயோட வேல்யூ அதிகமா இருக்கும்போது, அதிகமான எப்படி எடுத்துக்கலாம், ஒரு 200 செகண்ட் 300 செகண்ட் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோம். அப்போ இதுலலாம் பார்த்தோம்னா ஆம்பிளிடியூட் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு வேவ் தான், இதுல ஆம்பிளிடியூட் கான்ஸ்டன்ட். இதுவும் ஒரு வேவ், இதுலயும் ஆம்பிளிடியூட் கான்ஸ்டன்ட். பட் இதை பார்த்தோம்னா இதுல ஆம்பிளிடியூட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆம்பிளிடியூடும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பார்ட் பார்க்கும்போது மட்டும். இந்த ஆசிலேட்டிங் டேர்முக்கு இந்த சைன் ஒமேகா டி இல்ல காஸ் ஒமேகா டி அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஆம்பிளிடியூட் சொல்லுவோம். இதுல ஆம்பிளிடியூட் பார்த்தோம்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இஃப் டி இன்க்ரீசஸ் தென் ஆட்டோமேட்டிக்கலி ஆம்பிளிடியூட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அண்ட் இங்க வந்து லார்ஜ் டைம்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம எது எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இந்த ஏ அண்ட் பியை விட இது வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், எந்த ஆப்ஷன் சொல்லலாம், இட் சாச்சுரேட் டு ஃபைனட் வேல்யூ. ஃபைனட் வேல்யூக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆம்பிளிடியூடு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகணும். என்ன கேட்குறாங்க, ஆம்பிளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன். ஸோ வென் டி இன்க்ரீசஸ் ஆம்பிளிடியூட் ஷுட் ஆல்சோ இன்க்ரீஸ் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், நாட் ரூட் டி கூட இல்லை, ஏன்னா இங்கே டீன் மட்டும் தானே இருக்கு. இன்க்ரீசஸ் வித் டைம் ஆஸ் ரூட் டீன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே டீன் இருக்கு. இது சொல்லலாம். எக்ஸ்போனென்ஷியலும் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே இ பவர் டீன்லாம் கிடையாது, வெறும் டீன் தான் இருக்கு. அதனால ஆப்ஷன் 3 சொல்லலாம். இது கண்டிப்பா கிடையாது, சாச்சுரேட் டு ஃபைனட் வேல்யூ. இந்த சொல்யூஷன்ல இருந்து ரிசல்ட் எடுக்கும். ரிமெம்பர் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். Now let's classify the particles. Particle can be classified into 2 types. இது particle physics கிடையாது, just beginning of quantum mechanics. எப்படி ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம்னா நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல் and relativistic particle. This non-relativistic particle moves with velocity which is very much less than velocity of light. The v ங்கிறது velocity of the particle, c ங்கிறது velocity of light. So இந்த non-relativistic particles எல்லாம் velocity of light விட ரொம்ப ரொம்ப கம்மியான velocityல மூவ் ஆகும். And relativistic particles moves with velocity almost equal to velocity of light. The velocity of light ஓட கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த ஸ்பீட்ல இதெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கும் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம். இப்போ இதோட கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல் half m v ஸ்கொயர். இதையே in terms of momentum யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? p ஸ்கொயர் டிவைட் பை 2m. half m v ஸ்கொயர். இது p ங்கிறது மொமெண்டம். மொமெண்டம் இஸ் நதிங் பட் m into v. ரெண்டு சேம் தான். And total energy of this non-relativistic particle. Total energy of non-relativistic particle is nothing but sum of potential energy and kinetic energy. Kinetic energy plus potential energy. I'm going to take potential energy as V and kinetic energy as half m v square. This is the total energy of non-relativistic particle. And in the non-relativistic particle, two types of classify பண்ணலாம்.
free particle and bound particle. Free particle in the sense potential energy is equal to 0, and bound particle potential energy is not equal to 0. See, based on the velocity of a particle, we can classify the particle into two types. One is non-relativistic, another one is relativistic. In non-relativistic, velocity of the particle is very much less than the velocity of light. And இதில் அதோட kinetic energy half mv squared எழுதுவோம். இதே in terms of momentum use பண்ணி எழுதும்போது p squared by 2m எழுதலாம். p is the momentum which can be calculated using m into v. Just இங்க m ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும், இல்லை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த இது வந்துடும் p squared by 2. And total energy of the particle is nothing but sum of kinetic energy and potential energy. Kinetic energy of mv squared, potential energy v ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகலை டூ டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பார்ட்டிகல், another one bound particle. What is mean by free particle? A particle whose potential energy is 0 is known as free particle. Bound particle na potential energy 0 இருக்காது, not equal to 0. And let's come to relativistic particle. So in the particle la enna aguna, it moves almost with the velocity compared to the velocity of light. Velocity of light எவ்வளோ 3 into 10 power 8 meter per second. So அதுக்கு கம்பேர் பண்ற அளவு ஸ்பீட்ல இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்ஸ். அண்ட் இதுல m0 rest mass of the particle. m0 is nothing but rest mass. And இது அந்த லைட்டோட ஸ்பீடு கம்பேர் பண்ற அளவு ஸ்பீட்ல மூவ் ஆகும்போது அதோட மாஸ் சேஞ்ச் ஆகும். அதுதான் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். So this m relativistic mass is nothing but gamma m0, where this gamma Lorentz factor 1 by under root 1 minus v squared by c squared. இது ஆக்சுவலா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில வருது. இது ரொம்ப டீட்டெயிலா இப்போ பார்க்க போறதுல, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்க்கும்போது இது டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தரேன். So what is this gamma? 1 by under root 1 minus v squared by c squared. And I can multiply c squared on both the sides. M c squared is equal to gamma m0 c squared. And Einstein oda famous equation E is equal to mc squared. So from this I can write E is equal to gamma E0, where E0 is nothing but rest energy. E0 is nothing but rest energy. And based on the theory of relativity, in the E ங்கிறது actually relativistic energy. The relativistic energy gamma E0 ன்னு எழுதலாம். And one more formula is there for this relativistic energy, which is equal to p squared c squared divided by m0 squared c power 4. இந்த டெரிவேஷன் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. And also this relativistic energy is equal to kinetic energy plus rest energy. Here we won't deal with the potential energy. Actually, special theory of relativity la potential energy 0 ன்னு எடுத்துப்போம்.
ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிட்டு கைனடிக் எனர்ஜி அண்ட் ரெஸ்ட் எனர்ஜி வச்சு தான் டீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆட் பண்ணலாம். அது டீட்டெயிலாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும். So from this, kinetic energy can be written as E minus rest energy, which is equal to E minus E naught. And I can write kinetic energy equal to E. What is E? Gamma E naught minus E naught. So this is equal to gamma minus 1 E naught. This is actually based on theory of relativity. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்ததுன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்ணி வந்தது. அது இப்போ டிரைவ் பண்ண போறது இல்ல. ஓகே, ஒன்ஸ் ரிப்பீட். ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியை வச்சு அந்த பார்ட்டிகலா நம்ம ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல் அண்ட் நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்னு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம். நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்னா அதோட வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டியை விட கம்மியா இருக்கும், ரொம்பவே கம்மியா இருக்கும். அதோட கைனடிக் எனர்ஜி சிம்பிளா எழுதலாம், ½ mv² p² by 2m. இடத்துல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். But p is the momentum, which is equal to m into v. And total energy of the particle is nothing but sum of kinetic energy and potential energy. Kinetic energy ½ mv², potential energy v ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இதே 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம், ஃப்ரீ பார்ட்டிகல் அண்ட் பவுண்ட் பார்ட்டிகல். ஃப்ரீ பார்ட்டிகல்னா potential energy 0, bound particle na potential energy not equal to 0. And here relativistic particles. The relativistic particles light oda speed ku and the speed oda compare பண்ற அளவுக்கு மூவ் ஆகும். அண்ட் இதுல அந்த relativistic particle ஓட ரெஸ்ட் மாஸ், அது ரெஸ்ட்ல இருக்கும்போது எவ்வளவு மாஸ் இருக்கும்னா m0 ன்னு எடுத்துக்கிறோம். அது மூவ் ஆகும்போது அதோட மாஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்ன்னு அதை சொல்லுவோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? m equal to gamma m0. இந்த காமாங்கிறது என்னது? 1/√1 minus v² by c². இந்த டேர்ம் அடிக்கடி வரும். இந்த லென்த் கான்ட்ராக்ஷன், டைம் டைல்யூஷன் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த காமா ஃபேக்டர், லாரன்ஸ் ஃபேக்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல both sides c² ஆல மல்டிப்ளை பண்ணும்போது mc² equal to gamma m0 c² ன்னு வரும். இது ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன், E equal to mc². ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றேன். E equal to gamma E naught, where E is energy of the particle, relativistic energy, and E naught is rest energy. இந்த relativistic energy-வே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். E² c² plus m0² c/4. இந்த பார்ட்டிகல்ல டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போட்டோம். பட் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்ல டோட்டல் எனர்ஜி ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆர் ரெஸ்ட் எனர்ஜி. அண்ட் இதுல இருந்து கைனடிக் எனர்ஜி இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். So make a note.
ஒரு சின்ன ட்ரிக் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து காமா கொடுத்துட்டு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும், அண்ட் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா காமா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? First, let's consider gamma. What is gamma? 1 by under root 1 minus b squared by c squared. இதில் vங்கிறது என்னது? velocity of the particle. cங்கிறது velocity of light. இந்த யூனிவர்ஸ்லே ஃபாஸ்டஸ்ட் இல்லை ஹையஸ்ட் வெலாசிட்டி எதுக்கு இருக்குன்னா லைட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த பார்ட்டிகளும் லைட்டோட வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டியில மூவ் ஆக முடியாது. அப்போ இந்த விங்கிறது லோவர் வேல்யூவாக தான் இருக்கும். இந்த வி ஸ்கொயர்டுங்கிறது லோவர் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ இதை பார்த்தோம்னா 1 minus under root 1 minus some 0.1 இப்படி தான் ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 0.1 0.2 இந்த மாதிரி தான் இருக்கும். இது கிரேட்டர் தென் 1னா கண்டிப்பாக போகாது, டெசிமல்ல தான் இருக்கும். 0 பாயிண்ட் சம்திங்ல தான் ஆன்சர் இருக்கும். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த நியூமரேட்டரும் ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 1 2 சம்திங். இது 1 பாயிண்ட்ல வரதுக்கு சான்ஸே கிடையாது, கண்டிப்பா 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 0.9 ஆர் 0.8 இந்த மாதிரி தான் ஏதாவது வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அப்போ இது பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. திஸ் காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. So this is the simple idea. Gamma should be, the value of gamma should be always greater than 1. And one more thing, velocity should be always less than the velocity of light. Velocity of a particle should be always less than the velocity of light. Okay, இப்போ just ஒரு example consider பண்ணுவோம். Gamma equal to 5 by 4. Gamma equal to 5 by 4. And what is V? Velocity எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா ஒரு ட்ரிக் இருக்கு, அதை சொல்றேன். First consider a right angle triangle. இதுல இந்த ஹையஸ்ட் வேல்யூ அதை ஹைப்போடெனியஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும், அண்ட் இந்த வேல்யூ ஒரு சைடுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வெலாசிட்டி கேட்டாங்கன்னா அனதர் சைட், இப்போ ஹைப்போடெனியஸ் தெரியும் அண்ட் இங்க ஒரு சைடு தெரியும், ஒன் மோர் சைடு தெரியும். ஸோ அதுதான் இல்லை ரிமைனிங் சைடுன்னு போகும். Hypotenuse. So this is how we will find. இப்போ இதுல இந்த ரிமைனிங் சைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? யூசிங் பிதாகரஸ் தியரம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. அப்போ பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். What is Pythagoras theorem? Hypotenuse squared equal to opposite side squared plus adjacent side squared. So we can write pi squared equal to 4 squared plus x squared. In the x தான் find out பண்றோம். We can write x equal to under root pi squared minus 4 squared. You will get 25 minus 16. இது 9 வரும், and root எடுத்தோம்னா 3 வரும். அப்போ இந்த சைடு எவ்வளோ? 3. இதுதான் the remaining side, which is equal to 3, and hypotenuse 5 into c. That's it. B equal to 3 by 5 c. இதை நீங்க இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சேம் திங் தான் வரும். இதுல காமா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அப்புறம் 2 சைடு ஸ்கொயர் பண்ணுவீங்க, சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணும், அதை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். 3 by 5 c வரும். If you want, you can check. Okay, அந்த மெத்தட்ல எப்படி செக் பண்றதுன்னு சொல்லுங்க. Gamma equal to 5 by 4. We want to find B.
What is gamma? 1 by under root 1 minus v squared by c squared. So I can write 5 by 4 equal to 1 by under root 1 minus v squared by c squared. Now square both the side, you will get 25 by 16, which is equal to 1 by 1 minus v squared by c squared. இப்போ LCM எடுப்போம். (25 by 16) which is equal to 1 by 1 minus v squared by c squared. So இப்போ LCM எடுத்தோம்னா 25 by 16 equal to c squared divided by c squared minus v squared வரும். Now c squared minus v squared equal to 16 by 25 c squared, and v squared equal to c squared minus 16 by 25 c squared வரும். இப்போ v squared equal to 9 c squared by 25 வரும். Now square root எடுக்கும்போது v equal to 3 by 5 c inverse. So same result. இது இவ்வளவு தூரம் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிட்டு போயிடும். Okay, sometimes they will give v and we need to find gamma. அப்ப என்ன பண்றது? Let's consider v is equal to okay 3 by 5 c inverse. Now v equal to 3 by 5 c, we need to find gamma. Now same thing. Now also consider a right angle triangle. இப்போ இதுல ஹையர் வேல்யூ ஹைபோடெனியூஸ்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அண்ட் இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது ஒரு சைடுக்கு, இந்த ரிமைனிங் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க using Pythagoras theorem. Now this gamma equal to hypotenuse divided by remaining side. Now if you use Pythagoras theorem, you will get 4 here. Now our gamma will become 5 by 4. You can save some time. Okay, I will give you a gamma value. You please find velocity. Now gamma is equal to 13 by 12. Find velocity quickly. Velocity find out பண்ணனும்னா என்ன பண்ணனும்? Remaining side divided by hypotenuse. So இதுல higher value numerator இருக்கு, and இன்னொரு value ஒரு சைடே கன்சிடர் பண்ணிட்டு remaining side of the triangle find out பண்ணனும், and that remaining side divided by hypotenuse into c. Sir, 25 divided by 13. Sorry, 5 divided by 13. Yes.
will get 5 by 13 c. And try for one more thing. Velocity equal to c by n. What is gamma? Plus c is the velocity of light. And n is greater than 1. This velocity can be written as 1 by n into c. இதில் என்னங்கிறது hypotenuse, 1ங்கிறது ஒரு சைட். இதில் ரிமைனிங் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. Then gamma, you know, hypotenuse divided by remaining side. Sir, 1 divided by root of 1 minus 1 by n squared. Okay, இதை வந்து n by under root n squared minus 1. Both are same. For this case, you will get gamma is hypotenuse divided by another side. Will another side என்ன வரும்? n squared minus. That's it. So write the summary. Gamma equal to hypotenuse divided by remaining side, and velocity equal to remaining sides divided by hypotenuse into c. And always gamma is greater than 1, velocity v is less than c.
tomorrow we are going to start with de Broglie wavelength, matter waves, and group velocity, phase velocity, all those things. So you please revise the dual nature of matter னு 12th standardல ஒரு டாபிக் இருக்கும். அதை இன்னைக்கு ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த டாபிக்ல எது டவுட் இருக்கா? இல்ல நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எனி டவுட்? சார் சொல்லுங்க. அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போதும் எனக்கு x = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 வந்துச்சு. ஓகே, பேர் ஏதோ சொல்லியிருந்தீங்க, அது நானே பண்றேன். இந்த ப்ராப்ளம் so let's take the first derivative, dou v by dou x, which is equal to v naught minus 2 alpha e power minus 2 alpha x plus 2 alpha e power minus alpha x is equal to 0. இது just இங்க வரும்போது இங்க plus ஆகும். And now we need to find the value of x. We will get x equal to 0. Just simplify பண்ணீங்கன்னா x equal to 0 னு வரும். So this is the stable point or stationary point. இதுல ஒண்ணே ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இப்போ இதுல செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்க போறோம். dou squared v by dou x squared v naught into the second derivative, you will get 4 alpha squared e power minus 2 alpha x minus 2 alpha squared e power minus alpha x. இது வந்திருக்கும். அண்ட் இதுல போய் x equal to 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். dou squared v by dou x squared, substitute x equal to 0. v naught into x equal to 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4 alpha squared e power 0 is equal to 1. So 4 alpha squared minus இங்கே 1 னு வரும் 2 alpha squared, which is equal to v naught into 2 alpha squared. அண்ட் இதை என்னன்னு எடுத்துப்போம், m omega squared எடுத்துப்போம். இதுல இருந்து omega squared equal to 2 v naught alpha squared divided by m, and omega equal to 2 v naught alpha squared by m. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏதாவது பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணிருந்து 0 ஆயிடும். இல்ல கொஸ்டின் தப்பா இருந்தீங்கன்னா ஓகே, வேற எதுவும் காப்பி பண்ணுவோம் இன்னைக்கு டாபிக்ல. ஹோம்ஒர்க் இருக்கா சார்? இல்ல மேம், இன்னைக்கு எதுவும் இல்லை. நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண ஒண்ணுதான். ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும், அது இருக்கும். ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம மேக்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதில் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வைக்கலான்னு பிளான் பண்ணுறோம். அது எப்போ சண்டே ஈவினிங் ஓகேவா, இல்லை அது ஏதாவது செப்பரேட் டே வச்சுக்கலாமா? யுவர் சஜஷன்ஸ். இந்த வீக் டெஸ்ட்டு சண்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் டெஸ்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். மேக்ஸில் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இதுவரையில் நடத்தினது ஃபுல்லாக சேர்த்து அது ஒரு 170 மார்க்குக்கு 3 hours டெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிள் டைமிங்காக இருக்கும். சண்டே ஈவினிங் வைக்கலாமா, இல்லை சாட்டர்டே வைக்கலாமா, இல்லை சண்டே சாட்டர்டே சார்? ஓகே, இதுதான் டிசைட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நீட்டாக இருக்குமோ அதை ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த வீக் வந்து 2 டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஒன்று இந்த வீக் சிலபஸ், அது ஒரு டெஸ்ட், அது 1.5 hours ஆஸ் யூஷுவல். அண்ட் மேக்ஸில் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்.
சார் ஃபுல் போர்ஷன்னா அந்த டே ஃபர்ஸ்ட்ல நீங்க எடுத்தது அதுல இருந்து எல்லாமே எல்லாமே ஐகன் வேல்யூஸ் டிராக் டெல்டா அது எல்லாமே வரும் சார். எல்லாமே. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதை சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே ஈவினிங் ஆர் சண்டே ஈவினிங். சார் இந்த வீக் டெஸ்ட் இது வைக்காம இது ஃபுல் சண்டே இது ஃபுல்லா வைக்கலாம்ல சார்? அப்புறம் அடுத்த வீக் வேணா இது 1.5 hours தானே, அதுவும் வச்சிடலாம்ல சார்? அடுத்த வீக் சேர்த்து வைக்கலாம்ல சார் இந்த இப்போ உள்ள போர்ஷனை? இதை பத்தி திங்க் பண்ணலாம். இந்த வீக் டெஸ்ட் வைக்காம சண்டே மட்டும் ஒரு 3 hours மார்னிங் வச்சுட்டு இந்த வீக் ஆமா சார் கூட சேர்த்து வச்சிடலாம். ஆமா சார், ஏன்னா இது வேற அது வேற டாபிக் ஃபுல்லா குழப்பம். சரி ஓகே, இதை பத்தி திங்க் பண்ணலாம். ஓகே சார். ஸோ டெஸ்ட் ஆக்சுவலாக எப்போன்னு தெரியல, பட் கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. மேக்ஸில் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். either it can be on Saturday or Sunday. Most probably on Sunday. மேக்ஸில் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. அது டைமிங் மட்டும் நாளைக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம். சார் எங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் ஃபர்ஸ்ட்ல உள்ளதுக்குலாம் இல்ல, அது ஆல்ரெடி உள்ளது இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண இருக்கும். சென்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஏன்னா நாங்க 27th தானே வந்தோம், அதுக்கு முன்னாடி. ஓகே தேங்க்யூ சார்.